வணக்கம். இது AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன். சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்தால் போதும். இது மூணையும் நம்ம ஒரு வாணலியில் நல்லா வறுத்துக்கணும், எண்ணெய் இல்லாமல். அது கொஞ்சம் ஸ்லோவாக வச்சே வறுத்துக்கலாம். அந்த நல்ல வாசனை வரும், அது வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மிக்சியில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இது 3:2:1 அளவு. இது மிளகு, சோம்பு, சீரகம் தான். இந்த மாதிரி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ மஷ்ரூமை நல்லா கழுவி 2 தடவை கழுவிட்டு மைதா மாவில் தண்ணியில் மைதா மாவு கொஞ்சம் கலந்து இது பண்ணிட்டிங்கன்னா அந்த கருப்பாக இல்லாமல் நல்லா வெள்ளையாகவே இருக்கும் மஷ்ரூமு. பெருசாக இருந்ததுன்னா 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம், சின்னதுன்னா அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடான உடனே நம்ம கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு போட்டு அது பொரிஞ்சு வந்த உடனே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்காண்டி. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும், அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் மஷ்ரூமு. ஸோ அது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வதங்கிச்சு, நல்லா ஒரு இதுக்கு வந்துடுச்சு. இப்போது இதில் ஒரு தக்காளி போட போகிறோம். நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் இதில் போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடணும். எப்பயுமே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலா ஐட்டங்களை போட்டுடலாம். மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். தனியா பொடி 2 ஸ்பூன் போடுறோம். இதில் மிளகாப்பொடி கம்மியாக போடணும், தனியாப்பொடி கூட போடணும். அதனால் மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டு தனியாப்பொடி 2 ஸ்பூன் போடுறோம். ஏன்னா மிளகெல்லாம் தனியாக பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கோம், அதுக்காக தான். மஞ்சத்தூள் 1 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிடலாம். நல்லா கொஞ்சம் வதங்கிடுறது லேசாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விடலாம். அது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரையில் தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டு நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம மஷ்ரூமை போட்டுடலாம். அதில் மஷ்ரூமை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நம்ம இனி தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி மஷ்ரூம்லேருந்து தண்ணி நிறைய வரும். அதனால் நல்லா வதக்கி மட்டும் விட்டுக்கலாம், தண்ணி தேவையில்லை. இப்போது மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு இதில் மூடி போட்டு வச்சிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். இது சீக்கிரமே மஷ்ரூம் வெந்துடும், ரொம்ப லேட் ஆகாது. ரொம்ப சீக்கிரத்தில் செய்கிற ரெசிபி இது.
இப்போயே ஆல்மோஸ்ட் நல்லா வெந்து வந்துடுச்சு, நல்லா சுருண்டுருச்சு பாருங்கள். அந்த மஷ்ரூம் வந்து நல்ல சின்னதாக உருண்டையாக ஆயிடுச்சு. சின்னதாக அதுவே நல்லா தண்ணி விட்டு வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம முதல்ல பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், சோம்பு, அந்த பவுடரை இதில் நல்லா தூவி விட்டுறோம். அது ரொம்ப வாசனையாக இருக்கும். உடனே அரைச்சி நம்ம உடனே அந்த பவுடரை போட்டு கிளறி செய்கிறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது நீங்கள் கிண்டுறப்பயே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி சத்து இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் நேரம் அதை ஸ்லோலையே போட்டு கிளறிக்கணும். இப்போ தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு தொட்டுக்கலாம். எல்லா தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்கொன்று உங்களுக்கு வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.